இயர் சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இயர் இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். சென்னை பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் நடந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், சட்டசபையிலிருந்து கவர்னர் வெளிநடப்பு செய்ததன் பின்னணியில் திமுக பாஜக கூட்டு சதி இருப்பதாக அதிர்ச்சி கிளப்பினார். ஆளுநருடைய பணியை செய்யணும். ஆனா இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3வது ஆண்டாக இதே மாதிரி நடைபெறுது. என்ன சந்தேகம் வருதுன்னா, இது ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு இதே மாதிரி பண்றாங்களா? இதை திமுக மக்கள் இப்ப பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு சம்பந்தப்பட்ட துறையினர், சங்கத்தினர் போராடி இருக்கிறார்கள். இதெல்லாம் திசை திருப்பும் விதமாக இது திட்டமிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இது நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் கண்டிப்பா இல்லாமல் இல்லை. இது தொடர்ந்து 3வது ஆண்டு இதே மாதிரி நடைபெறுது. இது அதனால இந்த சந்தேகம் வலுவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 நாள் தான் இருக்கு. கேம்பெயின் வரல. இல்ல, கண்டிப்பாக விரைவில் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திக்க இருக்கிறார். அதற்கான திட்டங்கள், அதற்கான எப்ப சந்திப்பார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரும். தேர்தல் அறிக்கையினாலே திமுக தேர்தல் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. பெரிய கட்சியோட ஹீரோவோட கட்சியோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கு? திமுகவோட தேர்தல் அறிக்கை ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது எப்படி இருந்தது? ஜீரோவா தான் இருக்கு. எத்தனை தேர்தல் அறிக்கையை அவங்க வாக்குறுதியில எத்தனை இது வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க? அது நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு ஒரு புக்கே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்குது. இன்னும் 1 மாசத்துக்கு மேலாச்சு தலைவர் களத்துக்கு இன்னும் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. நிறைய மக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதுக்கிடையில இந்த சென்சார் போர்டு பிரச்சனை, சிபிஐ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களை முடக்கிறதுக்கான வேலையா பாக்குறீங்களா? எப்படி இதை தாவேக எடுத்துக்குது? ஜனநாயக இஷ்யூ இப்ப இன்னைக்கு கூட ஹைகோர்ட்ல ஹியரிங் நடந்துட்டு இருக்கு. சப்ஜுடிஸா இருக்கு. சோ அதை பத்தி நான் இப்ப பேச வரேன். சிபிஐ என்கொயரி விவகாரத்துல திமுக தாவேகாவுக்கு இதற்காக ஆதரவா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாஜக இதுக்கு பின்னாடி இருந்து தடுத்துறாங்க தாவேகாவுக்கு திமுக சொல்றாங்க. திமுக அப்படி சொல்றாங்க. பாஜக என்ன சொல்றாங்க சொல்லுங்க. அவரு பாஜகவோட மாநில தலைவர் என்ன சொன்னாரு? அது தெரியும் இல்ல. 23ஆம் தேதி பிரதமர் வராரு. ஏறத்தாழ எல்லா கட்சிகளுடைய கூட்டணிகளுக்கும் இதேபோல முடிவாயிடுச்சு. தாவேகாவுடைய கூட்டணி நிலவரம் என்னவா இருக்கு? எந்த கட்சி இணைய காத்திருக்காங்க? தேர்தல் அறிக்கை குழுவோட ஆலோசனை கூட்டம், அதை பத்தி கேளுங்க. கூட்டணி கவர்ச்சிகரமான திட்டங்கள் இலவசங்கள் தான் இருக்கும். உங்களுடைய தேர்தல் அறிக்கை அதெல்லாம் இருக்குமா இருக்காதா? முன்னாடியே வரதுக்கு முன்னாடி இப்பயே கேட்டீங்கன்னா கவர்ச்சியான திட்டங்கள் இருக்குமா இல்லையா? மக்கள் கவர்ச்சின்னு சொன்னாலே அது மக்களை ஏமாத்துற மாதிரி ஒரு எண்ணத்துலதான் காட்டுது. அந்த மாதிரி அதான் கவர்ச்சிகரமான திட்டங்கள்ல சொல்லி மக்களை ஏமாத்திட்டு தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. கவர்ச்சிங்கிறத தாண்டி மக்களுக்கு பலன் தரக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் கண்டிப்பா இருக்கும். தாவேக தலைவர் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அறிவிச்சிருந்தாரு இல்லையா? அந்த நிலைப்பாடு இன்னும் உறுதியா தான் இருக்காங்க. இதுங்க ஆட்சியில் அது தலைவர் முதல் மாநாட்டுல என்ன சொன்னாரு? அவர் செய்யறதான் சொல்லுவாரு.